சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 89வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 89வது பாடல். அறிவு பரமானந்தம் ஆகவில்லை, ஆகம் பொறி கரணம் யான் எனதும் போக, நெறி தவம் சேர் பேரன்போ இல்லை, பிணை நான் உனக்கு அடிமைக்கு ஆர் என்பேன் சொக்கநாதா. இந்த பாடல் நாம் ஏற்கனவே பார்த்த பல பாடல்களோட கருத்து ஒத்து வர்ற மாதிரி தான் இதையும் நமக்கு குருமுதல்வர் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அதாவது 89வது பாடல் என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா, பெருமானுடைய திருவடியை நாம் அடையிறதுக்கான ஒரு பக்குவ நிலை எப்படி வரணும் அப்படின்ட்டு. அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அறிவு என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாட்டில் நான் என்னுடையது அப்படின்னு யோசிக்காமல் பெருமானை அறிவில் நிறுத்த வேண்டும். எதை எடுத்தாலும் பெருமானுடைய கருணை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நம்ம மனசில் கொண்டு வரணும். எல்லாமே பெருமான் சார்ந்தது அப்படின்னு நம்ம அறிவை பெருமானுடைய திருவடியில் நிறுத்தி வைக்கணும். அதே மாதிரி இந்த உடம்பு, ஆகம், அதே மாதிரி பொறி கரணம், நம்ம கருவி கரணங்கள், பொறிகள், இது எல்லாமே யான் எனது அப்படின்னு சொல்லப்படுகின்ற அகப்பற்று புறப்பற்று இது எல்லாத்துலேயுமே நாம் தங்கி நிற்கிறோம். அதை நம்மை விட்டு போக வேண்டும். அது முழுவதுமாக நம்மை விட்டு அகல வேண்டும். ஏன்னா நான் என்னுடையது நான் அப்படின்னு நம்ம சொல்லி நிற்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம தன்முனைப்பில் நின்றுடுவோம். அப்போ நம்ம அறிவு பெருமானை சார்ந்து நிற்காது, தானாக நம்மை சார்ந்து நிற்கிற ஒரு சூழல் வரும். அப்படி நிற்கும்போது என்ன ஆகும்? வினை வரும். நம்ம என்ன செய்தாலும் அதனால் வரக்கூடியது வினையாகத்தான் மாறுமே ஒழிய அது சிவபுண்ணியமாக மாறாது. நெறி தவம் சேர் பேரன்போ இல்லை. சாமி, உன்னுடைய திருவடியை அடையிறதுக்கு தவம் செய்ய வேணும், நெறியில் நிற்க வேண்டும், சிவநெறியில் நிற்க வேண்டும். அதை நான் செய்கிறேன்னா அப்படின்னா செய்யலையே, அதை செய்யணுங்கிற அந்த எண்ணம் கூட எனக்கு வரமாட்டேங்குதே, அந்த அன்பு கூட எனக்கு நிற்க மாட்டேங்குதே மனசில் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருந்தால் உனக்கு எப்படி சாமி நான் அடிமையாக முடியும்? நீ தான் எனக்கு எல்லாமேன்னு நான் எப்படி சாமி நிற்க முடியும்? ஏன்னா தன்முனைப்பில் நிற்கும்போது உன்னுடைய திருவடி அடைகிற இன்பத்தையோ திருவடி அடைகிற ஒரு சூழலையோ நான் ஏற்படுத்தவே மாட்டேனே. அப்போது இந்த அறிவில் நீ நின்று என்னை திருத்த வேண்டும் அப்படின்னு பெருமானுடைய திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய விண்ணப்பமாகத்தான் இந்த பாடலை நாம் பார்க்க முடியுது. ஏன்னா நாமளாக செய்ய முடியுமா? அகப்பற்று புறப்பற்றுலேருந்து நாமளாக வெளியில் வர முடியுமான்னா வர முடியாது. நம்மளோட அறிவில் பெருமானை நிறுத்த முடியுமான்னா நிறுத்த முடியாது. நம்ம அருளாளர்கள் எல்லாருமே சொல்கிறது அதுதான். பெருமானை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சா நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சரணாகதி தத்துவம். நானா எதுவுமே செய்ய முடியாது சாமி, நீயா மனசு வச்சு என் மனசில் நில்லு அப்படின்னு சொல்லி பெருமானுடைய திருவடிகளுக்குத்தான் நாம் அந்த விண்ணப்பத்தை வைக்கணும். அதுதான் 89வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.